என்ன நிலவரம் சார், எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல்? திமுக ரெடி ஆயிடுச்சு. திருமாவளவன் அவர்களுக்கும் 8 சீட்டு, அவருக்கு எந்த தொகுதின்றதும் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல இடங்களாக அவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள இடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக அப்படி கொடுக்கப்பட்டிருக்காருன்னா அது கேள்விக்குறி தான். புரியுதா உங்களுக்கு? 10 கொடுத்துருக்கோம். 10 கொடுத்துருக்கோம். ஆனால் 10 எந்த 10 போட்டிருக்கேன்? காய்ச்சலுக்கு 10 போட்டால் பரவாயில்ல, நெஞ்சு வலிக்கு 10 போட்டால் என்ன, அந்த மாதிரி தான் 10 போட்டு விட்டுருக்காங்க. நான் பிரேம எந்த தொகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது, 10 தொகுதி கொடுத்து விட்டேன். 10 அப்படின்னு அதில் வந்து 10ல் 9 வந்து எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் செய்ய முடியாது. சரி, அது ஒரு பக்கம் பார்த்தா ஜிகே வாசனுக்கெல்லாம் பா சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. நீ பிரியாணியாக இருந்தாலும் கெட்டுப்போன பிரியாணி நீ வெளியில் போட்டால் என்ன, யாருக்கு போடுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நின்னா உறுதியாக தலைகீழாக நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதி தெரியும், எடப்பாடியாருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம தலை காட்டவே முடியாது, தலை காட்டினோம்னாலே குலநாசம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தொகுதியை பூரா ஜிகே வாசனுக்கு, அப்புறம் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு 1 சீட்டு கொடுத்துருக்காப்புல. இதில் ராஜபாளையத்தில் எது கொடுத்தாங்க இல்லை, மீதி உள்ள ஆளுக்கு பிஜேபிக்கே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. எடப்பாடி அதான் சார், இப்போ அவங்க கேட்டது 50 80 இருடி மாப்பிள்ள அப்படி 27 ஃபைனல் பண்ணி அதை தொகுதியை தான் வந்து எடப்பாடியாருடைய ராஜதந்திரம். உண்மையில எடப்பாடியார் வந்து ராஜதந்திரி, அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் சும்மாலாம் சொல்லலை, ராஜதந்திரி தான். ஆனால் அவருடைய ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாக போகிறது பிஜேபி தான். அவங்க மிரட்டல் தான். செந்தில் சொல்லுவாங்க கவுண்டமணிட்டு, மை சன் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணேன்னா உங்கள் அம்மா யாருன்னு தான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. சார் தாவேக்கா மொத்தம் தலைவன்லேருந்து கடைசி குஞ்சாமணி வரைக்கும் நான் இல்லை சார், பிரச்சாரமே ஏஐ பிரச்சாரம் பண்ணலாம். ஏஐயில் வந்து விஜய் வந்து தோன்றி வேட்பாளர் பேரை சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டு காமிச்சு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் லூசு பையா. ஏஐயில் பிரச்சாரம் பண்ணோம், நல்லா ஓட்டு போடுவோம். தோற்று படுதோலி. ஏன்னா கமலஹாசன் கட்சி என்னாச்சு, போட்டு வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கமலஹாசன் மேலே குற்றச்சாட்டு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியில் இருந்து ஸ்ரீபிரியாவும் கோவை சரலாவும் தான். அந்த மாதிரி தான் இங்கே ஸ்நேகன் எப்பயும் வீட்டில் இருக்கிறது தான், அவரை கணக்கில் சேர்க்க முடியாது. அதே மாதிரி விஜய் தான் வந்த அடிச்சு நொறுக்கி எல்லாம் என்ன கலவரம் நடக்க பாருங்க. தேர்தலில் தோத்துட்டா புஷியானதுனா வெளியே தலை காட்ட முடியாது. ஆத வச்சுனா நம்ம இங்கேயே போய் ஒளிஞ்சுவாங்க. ஏன்னா பார்க்குறவனா அடிப்பான். யாரு? தாவேக்காரன். சீமான் வந்து ஒரு வெறி பிடிச்ச வேங்க, புரியுது, அதை கட்டி போடலாம் முடியாது. ஆனா பாராட்டணும்ல சார், பாருங்க தேர்தல் வேலை ஆரம்பிச்சு எல்லா தொகுதியும் அதெல்லாம் பண்றதான வருமானம் வரும். நீங்களே இருக்கீங்க 3 பேட்டி ஒரு நாளைக்கு எடுக்குன்னு அலையிறீங்க, எதுக்கு? எலெக்ஷனுக்குள்ள போட்டா தான் 4 பேர் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் தொழில் ரீதியா இருக்கும்போது அவர் அந்த தொழில் இறங்கி செய்வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். இந்த தேர்தல் பரபரப்பு பத்திக்கிட்டு வேட்பு மனுக்கெல்லாம் ஐ மீன் எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் வேட்பாளர்கள்னே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கட்சி ஓரளவு முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக கூட்டணி ஃபைனல், அதிமுக ஃபைனல், டிவிக்கு வந்து இறுதி நேரத்தில் வரை என்ன வேணால் நடக்கலாங்கிற ஒரு முயற்சியில் இப்போ வரையும் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னு தெரில, ஒருவேளை கடைசி நாளில் வந்துட்டு லாஸ்ட் பாலில் 6 அடிக்கலான்னு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல சார். எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா பாஜகவுக்கு தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க, பாமகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, அதிமுக எங்கே போட்டிடுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. திமுகவும் ஒட்டுமொத்தமான வேட்பாளர்களை நாளை வெளியிட போகிறாங்கிற மாதிரியான செய்தி வந்திருக்கு. என்ன நிலவரம் சார், எப்படி போயிட்டுருக்கு தேர்தல்? திமுக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 10 இடங்கள் எந்த ஊரில் கொடுக்குறோம், தேமுதிக கொடுத்து எந்த ஊருன்றது ஃபைனல் பண்ணணும், எந்த தொகுதின்றதை ஃபைனல் பண்ணி தேமுதிக கொடுத்து விட்டாங்க. அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கும் 8 சீட்டு, அவருக்கு எந்த தொகுதின்றதும் ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல இடங்களாக அவர்கள் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புள்ள இடங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேமுதிக அப்படி கொடுக்கப்பட்டிருக்காருன்னா அது கேள்விக்குறி தான். புரியுதா உங்களுக்கு? 10 கொடுத்துருக்கோம். 10 கொடுத்துருக்கோம். ஆனால் 10 எந்த 10 போட்டிருக்கேன்? காய்ச்சலுக்கு 10 போட்டால் பரவாயில்ல, நெஞ்சு வலிக்கு 10 போட்டால் என்ன, அந்த மாதிரி தான் 10 போட்டு விட்டுருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் பார்த்தா ஜிகே வாசனுக்கெல்லாம் அது சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. என்ன அப்படின்னா, வெளியில் தூக்கி போடுற சாப்பாடு இருக்குல்ல, நீ பிரியாணியாக இருந்தாலும் கெட்டுப்போன பிரியாணி நீ வெளியில் போட்டால் என்ன, அது யாருக்கு போடுவாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கெங்கெல்லாம் நின்னா உறுதியாக தலைகீழாக நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அந்த தொகுதி தெரியும், எடப்பாடியாருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம தலை காட்டவே முடியாது, தலை காட்டினோம்னாலே குலநாசம் அப்படின்றது. அந்த மாதிரி தொகுதியை பூரா ஜிகே வாசனுக்கு, அப்புறம் எங்கள் அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு 1 சீட்டு கொடுத்துருக்காப்புல. இதில் ராஜபாளையத்தில் எது கொடுத்தாங்க இல்லை, மீதி உள்ள ஆளுக்கு பிஜேபிக்கே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காப்புல. எடப்பாடி அதான் சார், இப்ப அவங்க கேட்டது 50 80 இருடி மாப்பிள்ள அப்படி 27 ஃபைனல் பண்ணி அதை தொகுதியை தான் வந்து எடப்பாடியாருடைய ராஜதந்திரம். உண்மையில எடப்பாடியார் வந்து ராஜதந்திரி, அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் சும்மாலாம் சொல்லலை, ராஜதந்திரி தான். ஆனால் அவருடைய ராஜதந்திரங்கள் அனைத்து வீணாக போகிறது பிஜேபி தான். அவங்க மிரட்டல் தான்.
இந்த காசு சம்பாரித்து வச்சதை ஜெயிலுக்கு போயிடுவோன்ற அந்த ஒரு விஷயத்தில் செந்தில் சொல்லுவாங்க கவுண்டமணிட்டு, மை சன் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணேன்னா உங்கள் அம்மா யாருன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு. அடே அப்பா வேணாம், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா யாரு. ஏஎஸ் ரவிக்குமார் அந்த காலத்துலேயே அந்த காமெடியை நல்லா எழுதியிருப்பார். அந்த மாதிரி எடப்பாடியார் ரொம்ப போனார்னா அம்மாவை ஞாபகப்படுத்திடுவாங்க, உங்கள் அம்மா யாருன்னு சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி கவுண்டமணி சொல்லுவேன். அந்த மாதிரி எடப்பாடியார் கடைசியாக திகார் ஜெயில சொல்லுவேன், சார் எடப்பாடி போகிறப்ப அப்படியே திகார் வழியாக கூப்பிட்டு போங்கன்றாங்க டிரைவரை. அப்படியே அந்த பிளானிங்கில் காரில் உட்காந்து பார்க்கும்போதே அந்த இது வந்துடும். இவர் நீங்கள் வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறதுக்கு திகார் ஜெயில் வழியாக தான் கூப்பிட்டு போவாங்க, அந்த ரோட்டில் தான் கூப்பிட்டு போய் வேணுன்னே. அது ஒரு பக்கம் இருக்குது, அங்கே போய் சுற்றி அடிச்சு தான் எடப்பாடியார் வீட்டுக்கு போகும்போது அந்த இவர் வீட்டுக்கு அமித்ஷா வீட்டுக்கு போகும்போது அந்த பயம் அவருக்கு ஜன்னலில் பார்க்கும்போது திகார் உங்களை வரவேற்கிறதுன்னு போட்டு ஹிந்தியில் அதை பார்த்தோன்னே அப்புறம் பேச்சுவார்த்தை இருந்தாங்க. அப்புறம் சொல்லுங்கள் எடப்பாடியார். அப்படி இருந்தும் வந்து எடப்பாடியார் பேசி 20 அவங்களை சுண்ணாம்பு தடவிருக்காருன்னா அதுதான் தமிழை எப்போவுமே ஒன்றும் ஜெயிக்க முடியாது. அது தமிழை பார்க்குறதுக்கு சொம்பையாக தெரியலாம், நான் கடைசியில் சுண்ணாம்பு தரேன். உண்மையிலே 27 சீட்ல பாஜக அமைக்கிருக்காருன்னா பெரிய விஷயம் தான் உண்மையில. ஏன்னா நிதிஷ்குமார்லாம் பாதி கவுத்தி விட்டு போயிட்டாங்க. 100 வாங்கி இந்த சிஎம்ஏ இல்லைன்ட்டாங்க. நைட்டாக வீட்டில் போய் மிரட்டிருக்காங்க. புரியுதா? அந்த ஒரு இதில் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அவள் வந்து உன்னை கொல்ல போகிறோம், மருந்து குடிச்சு சாகரியா இல்லை தூக்கு போட்டு சாகரியா இல்லைன்னா உன்னை வெட்டி கொள்றதுதான் உன் விருப்பம்தான், ஆனால் நீ செத்துடணும் அப்படின்னு ஆப்ஷன் 3-4 ஆப்ஷன் கொடுக்குறேன். அந்த மாதிரி தான் நிதிஷ்குமார் பண்ணி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சூழல் வருவதற்கான வாய்ப்பு இருந்ததா எடப்பாடி இந்த சீட்டு மூலம் ஒரு தடுத்து வச்சார். அவங்க இப்போதைக்கு தடுத்துட்டார்ல, அடுத்த டைம் அவன் பிஜேபி இருப்பானா இல்லையான்னு சொல்ல முடியாதுல்ல. அது அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல இப்போதைக்கு இவங்கள உள்ள வர முடியாது அப்படின்ட்டு 27ஓட முடக்கினார் பாருங்க. எடப்பாடியார் உண்மையிலேயே மிகப்பெரிய ராஜதந்திரின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீட்டு கொடுத்த தொகுதியில் வச்சு அமைக்கிட்டார் பாஜக. 27 கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 27ல் 22 ஜெயிக்க முடியாது, வாய்ப்பே இல்லாத தொகுதி. புரியுதா? எங்கெங்கேயோ கொடுத்துருக்காரு, பிரிச்சு அவங்கள ஏமாற்றி பவுடர் அடிச்சு அவங்கள. ஏன்னா அந்த கன்னியாகுமரி மயிலாப்பூர் தொகுதி இருக்காங்க சார், மயிலாப்பூர்லேயே ஜெயிக்க மாட்டாங்க, நாமம் சாத்திடுவாங்க மயிலாப்பூரில். அந்த மாதிரி ஒரு இந்த தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும்னு ஒன்று உதவிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆப்பு அது இப்போ எம்பி எம்எல்ஏ கேட்கும், அது பேராசை பிடிச்ச பைத்தியம். ஐயோ அது பதவி பைத்தியம், அது சண்டை ஆயிடுச்சு. எல்லா பதவியும் கேட்டுனே இருக்கிறாங்க, மற்றவங்களாம் சீட்டே தரக்கூடாது, சும்மாவா நின்று தோத்துக்கிறேன்னு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் பரவாயில்லன்ற, ஏன்னா அதுக்கெல்லாம் தரக்கூடாதுங்க. கவர்னர் ஆக்கி எம்பி சீட்டு கேட்டால் எம்பி கொடுக்குறாங்க, எம்எல்ஏ கொடுத்து என் அடுத்து அதுவும் தோத்துச்சுன்னா கவுன்சிலர் கேட்கும், அதுவும் தோத்துச்சுன்னா மாவட்ட கவுன்சிலர் கேட்கும். பதவி பைத்தியம் அது, பதவி வெறி பிடிச்ச பைத்தியம். அந்த பைத்தியத்தை முதல்ல என்னைக்கு துரத்தி விடுறாங்கன்னு தெரில. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாரையும் பிரித்து விட்டு அழகாக எடப்பாடியார் கேம் ஆடி பண்ணிவிட்டார் அந்த பக்கம். திமுக இந்த பக்கம் நீட்டாக, நான் பிரேம எந்த தொகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது, 10 தொகுதி கொடுத்து விட்டாங்க. 10 அப்படின்னு. அதில் வந்து 10ல் 9 வந்து எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் செய்ய முடியாது தேமுதிக. புரியுதா அவங்களுக்கு? அதாவது இந்த இடத்துல திமுக அதிமுக ரெண்டுமே ஸ்கோர் பண்ணிக்கிட்டாங்க. கரெக்டான எந்தெந்த தொகுதி தான் திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த மீதி அதிமுக வீக்கா இருக்கோ அந்த தொகுதியெல்லாம் கூட்டணி கட்சிக்குள்ள. திமுக பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த இடத்துல லைட்டா வீக்கா, அதெல்லாம் அப்படி ஒரு தோற்றம் இருக்கும். ஆமா அப்படிதான். டிஎம்கே ஸ்ட்ராங்கா ஜெயிக்கிறதுக்கெல்லாம் எடப்பாடியார் அருமையான ஜிகே வாசனை பயன்படுத்திட்டாரு. ஜிகே வாசனை அவங்க பிஜேபியை பயன்படுத்திட்டாப்புல. அதுக்கப்புறம் கொங்கு பெல்ட்டை ஃபுல்லாக வளர்ச்சி எடுத்துட்டார் அவர். அதுக்கப்புறம் இந்த அவரோட எய்ம் என்னன்னா, எடப்பாடியாரோடது கொங்கு பெல்ட்டு வன்னியர் பெல்ட்டு இந்த 2ல் கை வச்சா போதும், சவுத்தில் நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ தினகரன் பக்கம் தள்ளி விட்டாங்க, பெரிய குளம் அது தேனி இந்த மாதிரி தொகுதியெல்லாம். இந்த முறை சவுத்து தான் தேர்தலை டிசைட் பண்ணக்கூடிய இடமா இருக்கு, அதுதான் டிசைட் பண்ண போது அதில் தான் எடப்பாடியார் கோட்டை விட்டு காலியாடுவார். ஏன்னா இங்க திமுக டெல்டா நார்த்ல ஸ்ட்ராங், அதே மாதிரி இவங்க கொங்கு வன்னியர் பெல்ட் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ இந்த சவுத்து தான் வந்து ஒரு 2 பேருக்குமே ஒரு பெரிய. ஆமா, அது சவுத் யார் டிசைட் பண்ணாங்களோ அவங்க தான் ஆச்சு. அப்படி ஒரு நிலையில ஏடிஎம்கே இல்லை. இருந்தாலும் எடப்பாடியார் வந்து கம்பியில நடந்தே தீர்வேன்னு சொல்லி இறங்குறாங்க. இன்னொருத்தவங்க கூட்டணி சசிகலா ராமதாஸ் கூட்டணி, அவங்க கூட்டணி ஒரு பக்கம், அவங்க ஒரு 1500 ஓட்டு பிரிச்சு விட்டுறாங்க. ஐயா ராமதாஸ் ஐயா வந்து நிறைய பிரிப்பார், நார்த்தில் வந்து நிறைய பிரிப்பார். அதுதான் டிஎம்கே பிளஸ். ராமதாஸ் ஐயா தனியா நிற்கிறது டிஎம்கே போக வேண்டியது ராமதாஸ் வாங்கிட்டு அவர் வாங்கிட்டு அவருக்கு வந்து மகனை காலி பண்ணுன்றது தான்.
சசிகலாவுக்கு காலி பண்ணணும், தினகரனை வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி. இல்லை டிஎம்கே பேசாமல் இருக்காங்க. நம்ம தான் இது பண்ண போகிறோம். அடுத்து இந்த கிறுக்கு கம்நாட்டிங்க இருக்காங்க. யார்? அதான் இந்த இவங்க தான் உங்கள் யாரை சார் சொல்கிறீங்க? உங்கள் நடிகர் சார். நடிகர் விஜயா இருக்கும்போது பார்க்குறது வேற, இன்னும் அரசியல். இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தீங்களா, விஜய்க்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்டு இருந்தக்கூடிய இன்ஸ்டால கூட பலருமே விஜய் வீட்டை விட்டு வெளியே வர வீடியோ வெளியிட மாட்டோம் அப்படின்னு போஸ்ட் போறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சார் உண்மையிலே வர மாட்டாங்க, நம்ம லூஸ் ஆயிட்டோமா என்ன இவரை நம்பி இல்ல இந்த போஸ்டிங்க்கு 5 கோடி ரூபாய் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா கட்சிக்காரங்களே வந்து சட்டையை கழட்டி வச்சு வெளியே வந்து இந்தாங்க வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியில காலையில பாஜக இருந்து ராஜினாமா பாஜக இருந்து விலகுறாரு, மதியம் டிவிக்கில சேர்றாரு, ஈவினிங் சீட் வாங்கிட்டார் சார். ஆமா, காசு தானே முடிவு பண்ணும். சொன்னீங்க போஸ்ட் ஓட்டணும் சீட்டு, அதான் இவர ஒரு போஸ்டர் கொடுத்து ஒட்டுற மாதிரி போட்டோ எடுத்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். ஒட்டுறாருல அவரு பழைய போஸ்டர் வச்சிருப்பேன் புஷியானந்த் வீட்டில். இது கில்லி தூள் இந்த இது அதுனா இது ஒரு படம் நடிச்சாங்க பழைய படம், இது காதல் என்ன காதலுக்கு மரியாதை தாளாட்டவர் அந்த போஸ்ட்லாம் வச்சிருப்பாப்ல. அதை என்ன செவுத்துல ஒட்டுற மாதிரி பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு போஸ்ட் ஓட்டினவர்னு இந்த பையனை போட்டோ எடுத்து கொடுத்து 5 கோடி எடுத்து வாங்கிடுவாங்க. தலைவரே இந்த தலைவரே அப்படின்றாரு. ஆமாம், ஒட்டிக்கார் தலைவரை, பசையெல்லாம் காய்ச்சினா தலைவரை, போட்டோ இருக்கு தலைவரை அப்படின்னு 25 வருஷமாக போஸ்ட் ஓட்டிருக்காங்க. அந்த கும்பிட்டைக்கு இவன் இப்போ இருக்கிற தோற்றத்துக்கும் பழைய தோற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி. இப்போ எந்த கட்சியில் ஐ மீன் இப்போ மாற்று கட்சியில் வந்து சீட்டு கிடைக்கலன்னா உடனே தாவேகா போனால் சீட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க ஆள் இல்லாமல் தவிக்கிறாங்க. புரியுதவங்க இப்போ தீபாவளிக்கு பஸ் விடுவாங்க, மதுரை கற்றுருப்பாங்க. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பஸ் ஃபுல்லாகிடும். அப்புறம் போன ஈத்துற டவுன் பஸ் எல்லாம் விடுவாங்க, சென்னை டு மதுரை அப்படின்னு போட்டு 55 ரூபான்னு. அந்த பஸ்ஸில் கத்திக்கிட்டே கிடப்பேன். அதில் 2 பேர் தான் ஏறுவான். அவன் ஒருத்தன் கூட ஏறினாலே சந்தோஷம் தான் அவனுக்கு. அந்த மாதிரி தான் இப்போ தாவேக்காரன். யாராவது ஸ்பேர் பஸ் அது, இங்கே சீட்டு கொடுக்கலாம் டேரக்ட் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்பிடுவாங்க. திருவள்ளுவர் ஸ்பேர் பஸ் மாதிரி இது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ எங்கள் இந்த மற்ற கட்சியில் இப்போ காங்கிரஸ்லேருந்து வேறு பலர் இணைந்து அதிருப்தியில் தாவேக்காக்கு வராங்க, அவங்களுக்குன்னே தனியாக சீட்டெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்காங்கிறாங்களே சார், என்னக்கா? அவர் பைத்தியக்கார இவன் தானே ஆதவர்ஜன். அவன் மென்டல் ஆகிட்டான் சுத்தமாக. 80% ஆகிட்டான். இன்னும் 20% இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அவனும் ஆயிடுவான். அதோட அவன் கதை முடிஞ்சு. ஏன் சார் அவர் பைத்தியக்கார அவன் என்ன பண்ணுவான்? வேஸ்ட்டு இல்லை சார். கூட்டணிக்கு அவங்க வராங்க இவங்க வராங்க, சிட்டிங் மினிஸ்டரே வர்றாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் பைத்தியக்காரங்க. அவன் போய் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு நம்புறாரு சார். விஜய் இன்னும் நம்புறாரு. விஜய் நம்புறதுலாம் கிடையாது. நீ பேசிட்டு வான்றது தான். நீ பேசி மகனே காசு கொடுக்குற, நீ பாட்டுக்கு பேச, அதுதானே காசு கொடுக்குற. எனக்கு தேவை பேசிட்டு எனக்கு 7.5 கூட்டாமல் இருந்தானே போதும். இப்போ தாவேக்கால அடுத்தடுத்து வர குற்றச்சாட்டு, இப்போ புதுச்சேரி எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் தாவேக்கா வேட்பாளர் ஒரு 6-7 பேர் அதிமுக இருந்தவங்க, பாஜக இருந்தவங்க, காலைல பாஜக இருந்து ஈவினிங் வந்தவங்க, உழைச்சவங்களுக்கு சீட்டு இல்லைங்கிறத வெளிப்படையா தாவேக்கா தொண்டர்கள் தான் பேசுறாங்க. இப்போ இதுதான் நீங்க மாற்றுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் வெளியே வரல. இன்னொரு புறம் விஜய்க்கு நெருக்கமான ஒரு மாவட்ட செயலாளர் மதுரையில் அவர் மீதே வந்து ஒரு குற்றச்சாட்டு, இவ்வளோ பணம் வாங்கினாங்க, 27 லட்சம் கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க போஸ்டிங் போறேன்ட்டு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்கன்னு வெளிப்படையா புகார் வருது. இன்னும் எத்தனை இது மாதிரி வர காத்து? எலெக்ஷனோட கட்சியை மூடிட்டு போயிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பிச்சு பிடிங்கி எலெக்ஷனில் எல்லாம் எம்எல்ஏ ஆயிரலாம், எம்பி ஆயிரலாம், மினிஸ்டர் ஆயிரலாம், விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு அந்த கூமிட்டைங்க நினச்சிக்கிட்டு இருக்கோம். விஜய் 10% ஓட்டு கூட விழுகாதுன்றதை அந்த கூமிட்டைங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் இப்போ தானே அரசியலுக்கு வந்து ஆசைப்படுது, பேராசைப்படுது. சினிமாவை பார்த்து தோற்று படுதோல்வி. ஏன்னா கமலஹாசன் கட்சி என்னாச்சு? போட்டி வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு கமலஹாசன் மேலே குற்றச்சாட்டை சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. கடைசியில் இருந்து ஸ்ரீபிரியாவும் கோவை சரளாவும் தான். அந்த மாதிரி தான் இங்கே ஸ்நேகன் எப்பயும் வீட்டில் இருக்கிறவர் தான், அவரை கணக்கில் சேர்க்க முடியாது. அதே மாதிரி விஜய் தான் வந்து அடிச்சு நொறுக்கி எல்லாம் என்ன கலவரம் நடக்க பாருங்க. தேர்தலில் தோத்துட்டா புஷியானதுலாம் வெளியே தலை காட்ட முடியாது. ஆதவர்ஜனால் நம்ம இங்கேயே போய் ஒளிஞ்சுவாங்க. ஏன்னா பார்க்குறவன்லாம் அடிப்பான். யார்? தாவேக்காரன் அடிச்சு சின்ன பின்னம் ஆக்கி காசு வாங்கினீங்களாடா என்கிட்ட எப்படி பண்ணுறீங்களாடான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்தவங்களாம் வெளியே வருவாங்களே. இன்னும் விஜய்க்கு எப்போ பாதுகாப்பு தேவை அப்படின்னா தேர்தல் ரிசல்ட் வந்த அன்னைக்கு தான், வர்ற அன்னைக்கு தான் விஜய்க்கு வந்து சிஐவிஎஸ்எஃப் பாதுகாப்பு போடணும். இஜெட் பிரிவு, ஒய் பிரிவு ஏதாவது போட்டாகணும். அது வரைக்கும் தேவையில்லை. தேர்தல் ரிசல்ட் வர தான் அடிப்பாங்க விஜய் கிட்ட போய். பதவிக்கு இவ்வளோ வாங்கி தரேன் பதவி பாதுகாப்பு போடணும். உன்னால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு, என் தலைவன் அப்படி ஆகிட்டாருன்னு இதே வாய் இதே இதை அப்படி திரிசா திருப்பிடுவாங்க. தலைவன் நல்லா தான் இருந்தார், இவ தான் கெடுத்துட்டா அப்படின்னு. ஸோ அதனால் திரிசாவுக்கு பாதுகாப்பு வேணுன்றதை நம்ம இப்போயே வந்து கோரிக்கை மத்திய அரசு வைக்கிறோம்.
வச்சு பாதுகாப்பு போடுங்க. யாரால் ஆபத்து? தாவேக்கா தொண்டர்களால் ஆபத்தா? ஆமாம், தாவேக்கா எம்எல்ஏக்களால். இப்போ தாவேக்கா வந்து பல எம்எல்ஏக்கள் கனவுல இப்போ சீட்டெல்லாம் கேட்டாலும் தற்போது வரை எதுவுமே பெருசாக வெளியில் வரல. சொந்த விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிக்கும் அவர் வரல. அங்கே கூட ஆக்சுவலி அன்புமணி போட்டியிட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே சார், வாய்ப்பு இருக்கா? பெரம்பூரில் நான் அன்புமணிக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கேன். இல்லை, விஜய் எதிர்க்கும் அன்புமணி ஏன்னா பெரம்பூரில் பாமக நிற்கிறாங்க, அதுக்காக அப்படி போட்டு பாமக நிற்கிறதுனால அன்புமணி இப்போ அன்புமணி நான் லூஸாக பிடிச்சிருக்கேன். அன்புமணி பதவி வெறி பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, அங்கே போய் நிற்பாப்புல. அழகா அவர் ஊரில் எம்எல்ஏலாம் நிற்க மாட்டாப்புல அன்புமணி. எதுக்கு எம்எல்ஏ அவர் என்ன பண்ண போகிறார்? டேரெக்டாக சும்மா டேரெக்டாக ஒரு எம்பி, டேரெக்டாக பிரைம் மினிஸ்டர், டேரெக்டாக இதுதான் சிஎம் ஆர் பிரைம் மினிஸ்டர் ஆர் அமெரிக்க ஜனாதிபதி. இந்த இவங்க சொன்னாலே இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாலே அந்த கூட்டம் மாதிரி அவரும் டேரக்ட் பிரைம் மினிஸ்டர் தான். அவர் விஜய் டேரக்ட் பிரைம் மினிஸ்டர். அந்த கூட்டணியில் உள்ள அந்த ஏரியாவில் உள்ள புறமே இப்படி தான் எல்லாருமே. இந்த ஈசிஆரில் வீடு வாடகை எடுத்து குடியிருக்கவன், சொந்த வீடு வச்சிருக்கவன் எல்லாருமே பாதி வேற்றுக்கிரகத்தில் வசிக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறது. எடுத்து அண்ணன் போஸ்ட்டில் தான் ஜெயிப்பேன், ஆனால் யாரும் வரக்கூடாது அண்ணன் போஸ்ட்டில் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற ரேஞ்சில் தான் இருக்காங்க. என்னடா அன்புமணிலாம் பாவம். இப்போ மணிக்கு முக்கால் பைத்தியம் பிடிச்சிச்சு. நீ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னும் டோட்டலாக காசு. நீ கத்துறாப்புல ஏதோ கூட எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுக்கு இல்லைன்னு உங்கள் அப்பனுக்கே பாதுகாப்பு முன்னால் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயா ராமதாஸ் மாதிரி மதிப்புக்குரியவர். பேசுகிறீங்க அப்படி பேசுகிறேங்க ரோட்டில். அந்த டிவியில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு சொல்கிறேன், உன்னாலும் அவங்க அப்பனைக்கே பாதுகாப்பு இல்லை, நீ வந்து இவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போய் போராட்ட சொல்லிடுறியா, போயாமல் இல்லை. நான் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் டாக்டர் மத்திய அமைச்சர் இருந்தவர். அதே மாதிரி அவங்க அப்பா பெரிய ஆள். ஒரு அந்த செய்யாமலாம் நமக்கு என்றைக்கு ஒரு மரியாதை உண்டு. அவர் அது நிறைய அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு வந்து அவன் நீங்கள் போங்க அப்படின்னு. சரி சார், இப்போ விஜய் அவர்கள் பெரம்பூரில் இப்போ வரையும் ஒரு தேர்தல் தேதி அறிவித்த அடுத்த நாளே சூறாவளி பிரச்சாரம் காத்திருக்கிறது, வீதி வீதியாக வரப்போறாங்க. வெளியவே வர மாட்டாங்க. வெளியே வந்தால் புண்ணியம் சுத்தமாக. இப்போ பெரம்பூர்ல 29 அவங்க இதெல்லாம் சொல்றாங்க. பெரம்பூர் 29 30 வர்றாரு வர்றாரு காலைல 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரையும் வாகனத்திலே இருக்க. அவங்களுக்கு ஆசை அந்த மாதிரி. என்னதான் ஆசைப்படுறாங்க சொல்லிடுவாங்க அந்த மாதிரி. இப்போ எப்படி சார் பிரச்சாரம்? வேட்பாளர் அறிமுக கூட்டம் மாமல்லபுரத்தில் நடத்துறாங்களாம். வேட்பாளர் அறிமுக கூட்டம் எல்லாரும் வேட்பாளர் மொத்தமா கூப்பிட்டு எல்லாம் இவங்க தான் பாத்துக்கங்க இந்த மூஞ்சிகளை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பண்ணாப்புல 230. ஆனா சார் அவர் இந்த வயசுல இப்போ கிளம்பி போய் ஒரு விதத்துக்கு பிரச்சாரம் பண்றாரு சார் இந்த வயசுல. ஏன் இந்த வயசு நான் சீமான் 90 வயசு ஆயிடுச்சு. சீமான் வந்து ஒரு வெறி பிடிச்ச வேங்க, புரியுது அவங்களுக்கு. அதை கட்டி போடலாம் முடியாது. ஆனா பாராட்டணும்ல சார், பாருங்க தேர்தல் வேலை ஆரம்பிச்சு எல்லா தொழிலும் அதெல்லாம் பண்றதான வருமானம் வரப்பா. இப்ப நீங்களே இருக்கீங்க 3 பேட்டி ஒரு நாளைக்கு எடுக்கணும்னு அலையிறீங்க. எதுக்கு? எலெக்ஷனுக்குள்ள போட்டா தான் 4 பேர் பார்ப்பான்னு. அந்த மாதிரிதான் தொழில் ரீதியா இருக்கும்போது அவர் அந்த தொழில் இறங்கி செய்வாப்ல. அதனால அந்த மாதிரி சீமான்லாம் வந்து உழைப்புக்கு அஞ்சாதான் உழைக்கணும். அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு. சம்பாதிச்சு ஈசிஆர்ல வீடு வாங்க அளவுக்கு வந்திருக்காரு. அந்த உழைப்பு இருக்கு. விஜய் அப்போ அதில் கூட உழைக்க ரெடி. விஜய் உழைக்க தயாராக இல்லை. விஜய்க்கு இழப்பு தான் இந்த டைம். இழப்பு தான். எப்படி வெளியே வருவாரா? இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம்னு ஒன்று மாமல்லபுரத்தில் நடக்க போறதா இப்போ செய்தி அதில் வருவாப்புல. எல்லா வேட்பாளரும் அந்த பைத்தியக்கார பயில அப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இவன் இந்த தொகுதியில் நிற்கிறான். எல்லா இடத்துலையும் நான் நிற்கிற மாதிரி தான். மதுரையில் விஜய், திருச்சியில் விஜய், திருநெல்வேலியில் விஜய், இதில் விஜய், ஆம்பூரில் விஜய், ராணிப்பேட்டையில் விஜய், தேனாம்பேட்டையில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி போத்தி படுத்துறேன் ஏசியை போட்டு. இல்லை சார், பாதி பேர் இப்போ சொத்தை விற்று தெருவுக்கு வந்துடுவாங்க. 2026 வந்துடுவாங்க. இல்லை விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுவார், விஜய் வருவார் அப்பெல்லாம் நினச்சி தானே சொத்தை விற்று எல்லாம் வந்தார். பூரா மறந்து குடிக்க போகிறாங்க. பாதி பேர் செத்துருவாங்க, சில பேர் அட்மிட் ஆகி வெளியே வராது, செய்தியே வெளியே வராது அப்படின்ற மாதிரி இருக்க பல குடும்பங்கள் நாசமாயிருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம். ஒரு சைடு சீமான் இறங்கியிருக்காரு, இன்னொரு சைடு விஜய் இறங்கியிருக்காரா? சீமான் இதில் வந்து அந்த பிள்ளைங்க வட்டி கட்டிக்கு வாங்கி அது வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் 250 பேர் நாசமாக போகிறதுன்றது சீமான் ரெகுலராக நடக்கிறது. அது வந்து பெரிய அளவில் இருக்காது. தோடு செயின் அடை வச்சு விற்றுட்டு மாமியாளுக்கு மருமகளுக்கு சண்டை. ஏன்னா 50 பொம்பளைங்களை இறக்கி விட்டுறாரு பெண்களை. அதனால் குடும்ப சண்டைன்றது சீமான் கட்சியில் பயங்கரமாக இருக்கும். மித்த கட்சியில் அப்படி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவேன், நான் அப்பயே சொன்னேன் இல்லை, புருஷனுக்கு முன்னாடி சண்டை வரும். சொன்னேன் அரசியல் போய் கிளிக்க போகிறேன், எம்எல்ஏ ஆக போகிறேன், என்ன 9000 ஓட்டு வாங்கியிருக்கேன், உனக்கெல்லாம் மான வைக்க ரோசம் இல்லை, சூடு சொரணம் இல்லை, வீட்டில் இருக்க செயினை அப்பயே சொன்னேன் இல்லடி அப்படின்னு சொல்லி எடுத்து கண்டதை எடுத்தேன். சண்டை வந்து அப்புறம் அவங்க வீட்டில் வந்து இது வந்து மாமியார் சண்டை சொல்லுவேன். அப்பயே இது பயங்கர பிரச்சனை. நான் பீலா விட்டேன். நீ பிரச்சாரத்துக்கு போகிறேயாமா, 7 மணிக்கு அவனை காப்பி போட்டு தரணும், டிஃபனை செஞ்சு வையின்ற,
இதை பண்ணி வைன்ற என்னென்ன வேலை காட்டின நீ 7450 ஓட்டு வாங்கியிருக்க இப்படின்றது கடந்த காலத்தில் இருந்து வந்து இப்போ 12,000 ஓட்டு வரைக்கும் சில பேர் வாங்கினாங்க சீமான் கட்சியில். அது வழக்கமாக நடக்கிறது. 234 தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் கட்ட பஞ்சாயத்துக்காரங்க அந்த அந்த தமிழன்ற போர்வையில் உள்ள நுழைஞ்சிட்டு சீமான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு 35 பேர் வந்து சீமான் மேலே உள்ள ஈர்ப்பு, அந்த பேச்சு, அந்த இது தலைவரோட பிரபாகரனுடைய அந்த இது அதில் இவர் இருக்காரு என்னமோ பண்ணிட்டு போகிறார் அப்படியே ஒரு 35 பேர். அப்போ இதில் 85 பேர் கழிஞ்சிருச்சா, மீதி 150 பேர் பைத்தியம் தான். வீட்டில் இருக்க சொத்தை விற்கிறது, இடத்த விற்பான், காம்ப்ளெக்ஸை விற்பாங்க, செயின் தாலி இதெல்லாம் வாங்கி விற்று அவசர செலவு பண்ணி இப்போ தேர்தல் அதிகமாக அதனால் வீட்டுக்கு ஒரு 50 பேர் டைவர்ஸ் நிலைமைக்கு போயிடும். அந்த மீதி உள்ள 150 பேரில் 40-50 பிள்ளைங்க பசங்க டைவர்ஸ் செலவு போய் பஞ்சாயத்தை 6 மாதத்துக்கு பேசாமல் நார்மலைஸ் ஆகிறதுக்கு. அடுத்த எலெக்ஷனில் பார்த்தா அவங்க சிரிப்பாங்க, பைத்தியக்காரங்களா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படி தான் இறங்கினேன், இப்போ நம்மளை பார்த்த மாதிரியே இருக்குது, என்ன பார்த்த மாதிரியே இருக்குங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எப்போவும் மனித இயல்பு என்னென்னா மூத்தவர்கள் வந்து சொல்கிறத இளையவர்கள் கேட்க மாட்டாங்க. இப்போ நீ இந்த லவ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லுவேன், நான்லாம் லவ் பண்ணி தாண்டி நாசமாக போனேன், லவ் வேணான்னு நான் கேட்க மாட்டேன். கடைசியில் பார்த்தா தலைகீழாகத்தான் குதிப்பேன். இது வந்து மனித இயல்பு. அது வந்து யாருக்கு கரெக்டாக எந்த கட்சி அரசியல் கட்சிக்கு பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்னா அது சீமானோட கட்சி. 234 பேர் நாசம். புரியுதா? இப்போ நீங்கள் சசிகலா அம்மையார் கட்சி ஆரம்பித்தா கூட 234 இடத்துல ஆள் போட மாட்டாங்க, ஒரு 20 பேர் நாசமாவான். இல்லைனா அவன் வந்து ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தவன் சும்மா தக்க வைக்கிறதுக்கு பில்டப் பீலாக நானும் தான் நின்னேன்னு காட்டுறது தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஐயா ராமதாஸ்ட்டையும் சரி அதிகார பவர் மாறிச்சுன்னா நமக்கு ஐயா வச்சு நாளைக்கு யூஸ் இருக்குது, எம்எல்ஏ ஆகலான்னு நினைப்பாங்க. ஆனால் இது சீமான் இதில் மட்டும்தான் 234 பேருக்கு நாசம். சார் தாவேக்கா மொத்தம் தலைவன்லேருந்து கடைசி குஞ்சாமணி வரைக்கும் நாசம். இல்லை சார், பிரச்சாரமே ஏஐ பிரச்சாரம் பண்ணலாம். ஏஐயில் வந்து விஜய் வந்து தோன்றி வேட்பாளர் பேரை சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணுவார், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் போட்டு காமிச்சு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் லூசு பையா. இவன் ஏஐயில் பிரச்சாரம் பண்ணோம் நல்லா ஓட்டு போடும். அது தற்கொலைங்க வந்து இப்போ காலேஜில் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறது, ஓட்டு போடுறதெல்லாம் தற்கொலைங்க இருக்குது. அதுக்கே விவரம் தெரிஞ்சுன்னா நாளைக்கு அதே செருப்பு எடுத்து அதே அடிச்சுக்கணும். நம்ம இப்படிலாம் கேனத்தனமாக இருந்துருக்கோம் பாரு. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் நாளைக்கு வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க, விஜய் ரசிகர் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே ஐடி கம்பெனிலலாம் வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க. பைத்தியகார பயலில் இவனை இப்போ வேலைக்கு சேர்த்து மெண்டல் இவனுக்கு யதார்த்தமே தெரியாதுன்னு சொல்லி பிள்ளைகளோ பையங்களோ வேலைக்கே சேர்க்க மாட்டாங்க. ஹெச்ஆருக்கு தெரிஞ்சுன்னு வைங்க, விஜய் ரசிகர் இந்த பிள்ளை இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னா கெட் அவுட் பண்ணுவாங்க. ஓ, இப்போ இன்டர்வியூவில் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆபீஸ் என்னென்ன படம்லாம் பிடிக்குன்னு கேட்குற ஒரு கொஸ்டின் கூட ஆபத்தான ஒரு இதாக மாறிடும். எலெக்ஷனுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. ஜனநாயகம் பார்த்தீங்களா அப்படின்னா இல்லைன்றணும். இல்லை சார் விஜய் படம்லாம் பார்ப்பீங்களான்னு பொதுவாக எல்லாம் பார்த்தேன், ஒரு 2 படம் பார்த்துருக்கேன்னு சொன்னால் இன்டர்வியூ வேலைக்கு எடுத்துருவாங்க. இல்லை பார்த்துருக்கேன், இந்த படம் கில்லி அது உள்ள தில் எல்லாம் பார்த்தேன். ஆகிட்டு அப்போ போங்க மெயில் அனுப்புகிறோன்றாங்க. அந்த ஜென்மத்துக்கு வேலை கிடைக்காது, தெருவில் தான் நிற்கணும். அது இனிமேல் நடக்கும் 2026 அப்புறம். இனிமே சார் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே வரலன்னா உங்களுக்கு நாங்கள் வேலையே செய்ய மாட்டோங்கிற மாதிரி ஒரு சில விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. வெளியில் வரப்போறாரு, 29 வரப்போறாரு, பெரம்பூரில் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் வர மாட்டேன். அடுத்து ஓட்டு போடுற அன்றைக்கி தான் சைக்கிளில் வரும். அடுத்த 23 நாள் தமிழ்நாடு பிரச்சார கிழமையே சூறாவளியாக போகுது. நான் அவ்வளோ திட்டங்கள் வேறு வச்சுக்கிறேன். நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பேசுவோம் சார். நான் சீமான்லாம் பயங்கரமாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. கொடுத்துருக்காரு தாவேக்காவும் பழைய புஸ்தகமே இருக்கே நம்மகிட்ட எடுத்து அதே கொஞ்சம் 25 வருஷத்துக்கு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்தது சேர்த்துக்கலாங்க. அதை அப்படியே டிடிபியில் மாற்றி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 4 சேர்த்துருவாங்க. 4 ஸ்லைடு சேர்த்துட்டா முடிஞ்சு. பைத்தியங்களுக்கு வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து இது இப்போ வீட்டுக்கு வந்து இப்போ தலைக்கு 10,000, ஆடு மேய்க்கிறது, மாடு அதெல்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் சேர்க்க முடியாது. 1-2 டெக்னாலஜி கூட எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கானே ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அரசு வேலையை ஆக்கணுங்க அப்படின்னு போது பாலைவனம் இல்லையாப்பான்னு கேட்டாரா? ஆமாம், பாலைவனம் இல்லையே தம்பி இருந்தேன். சரிண்ணே வேறு ஏதாவது ஒன்று சேர்த்து விடுங்க, எல்லாம் பழசாகவே இருக்குது. ஏற்கனவே நீங்கள் சொன்னது தான். இந்த கச்சத்தீவை மீட் பெயின்றீங்க, இது பண்ணுறீங்க, இஸ்ரேலில் மீட் பெயின் இல்லைன்னா இந்த பக்கம் தாய்லாந்து மீட் பெயின் சொல்லி எதாவது போடுங்க. அப்படி ஏதாவது போட்டிங்கன்னா தான் தம்பிகள் வந்து உற்சாகமாக இருப்பாங்க. வெட்டுக்கிளியை பிடிக்கும் வேலை. ஆமாம், பயிர்களை நாசம் பண்ணுற வெட்டுக்கிளியெல்லாம் போய் பிடிக்கும். ஆமாம், அதுக்கு தனி வேலை இருக்குது, அது கொடுப்பாங்க. சீமான் ஆட்சிக்கு வந்தால் கட்டாயம் வெட்டுக்கிளி பிடிக்கிற வேலை இருக்குது. எலி பிடிக்கணும், எலி பிடிக்கிறது, பொந்தில் எலி பிடிக்கிற ஒரு எலிக்கு 1000 ரூபா. பாம்பு
பாம்பு இருந்தா அப்புறம் இவங்களுக்கு என்ன வேலை? பாம்பு தான் எலியை பிடிச்சிருக்கும், ஓசியிலே பிடிச்சிருக்கும், அதுவே போய் கவி சாப்பிட்டு கடி சாட்டுறோம். அதனால எலி பிடிக்கிற வேலையெல்லாம் உண்டு. எலிக்கு 100 ரூபா தம்பின்ட்டாங்கன்னா அவன் பிடிக்க போறான். சாயந்தரமா ஒரு 5:30 6 மணிக்கு போட்டா ஒரு 3 எலியை பிடிச்சாங்க, 300 ரூபா குவார்டரு. இதுக்கு 65. மண்வெளி பாம்பு வளர்த்த கதையை எலியை வீலே குட்டி போட வச்சு பிடிச்சி போய் கொடுத்து சீனால போய் ஒரு செக்ஸ் கேப் நடந்துச்சு. எதை போய் எடுத்துட்டு எங்க இருந்து இதெல்லாம் எடுத்துட்டு வரேன்னு பார்த்தா அவங்களே சுத்த பண்ண வச்சு வளர்த்து கொடுப்பாங்க. சீமானை ஏமாற்ற முடியாது அந்த மாதிரிலாம். சார் பெருச்சாலியை பார்ப்பாங்க, அது ஏஜ் என்ன இங்க பிடிச்சிருக்கா, அடிபட்டுருக்கா, சாயல் பார்ப்பாங்களா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு காசு தர மாட்டாங்க. பெருச்சாலிக்கு 100 ரூபா, வெட்டிக்கிளிக்கு 10 ரூபா பிளான் பண்ணி எல்லாம் வேலை வாய்ப்பு பயங்கரமாக இருக்கும், பெருகும். நம்ம செலவு காசு இல்லைன்னா யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் 1 மணி நேரம் வெட்டிக்கிளி பிடிச்சா போதும். நீங்கள் ஒரு 150 ரூபாய்க்கு பிடிச்சி ஒரு 15-20 வெட்டிக்கிளி பிடிச்சி கொண்டு கொடுத்தீங்க, தாசில்தார்ட்ட கொடுக்கணும் ஆஃபீஸில் போட்டு அந்த எடையை போட்டீங்க அப்படின்னால அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா வால்பாறையெல்லாம் மத்தியானம் 3 மணி ஆச்சுன்னா தேயிலை எடை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ரோட்டில். இவ்வளோ எடை, சரி இன்னைக்கு 14 கிலோ 20 கிலோ அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க நோட்டில், சூப்பர்வைசர் எழுதி வச்சு அந்த அம்மாக்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க. காலையில் 5:30-6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி வெட்டிக்கிளி பிடிச்சி கொடுத்தீங்க தாசில்தார் அதுக்கெல்லாம் அதுக்கு ஆள் தனியாக போட்டுறாங்க. எடையை போட்டு உங்கள் கணக்கில் எழுதிட்டாங்கன்னா உடனே 150-200 ரூபா கொடுத்துறாங்க. நேராக டாஸ்மாகில் கொடுத்து பிடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு. சரி சார், நிறைய வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தாலும் நல்ல வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு. விஜய் எனக்கு தெரிஞ்ச விஜய் இன்னும் தேர்தல் வாக்குறுதியில் வந்து ஆளுக்கு ஒரு பிரைவேட் ஜெட்டு தரேன்னு சொல்லுவார். இல்லை காரு 2 வீலர்லாம் தரேன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. பெட்ரோல் பஞ்சாயத்து வேறு வருது. சரி விடுங்க, லைஃப் டைம் பெட்ரோல் ஃப்ரீ. ஒரு கார் நம்ம காரும் கொடுத்து லைஃப் டைம் பெட்ரோலும் ஃப்ரீயாக கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நல்ல வசதி ஜாலியாக இருக்கும். இப்படி இன்னும் என்னென்ன மாதிரி விசித்திரமான வினோதங்கள்லாம் நம்ம சந்திக்க போகிறோம்னு தெரியல. இனிவேஸ் தாவேகா இன்னும் களத்துக்கே வரலங்கிறத அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் வேட்பாளர் அறிவிக்கிறாரா, அவர் இப்போ காலத்துக்கு வராங்கிறத நம்ம அடுத்த நாட்களில் பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.